ஓம் நம சிவாய. சகிப்புத்தன்மையை அதிகப்படுத்துவது எப்படி? நமக்கு பொறுமை, இந்த சகிப்புத்தன்மை இதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே வேணும். ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம சாதிக்கணும், கடவுளை உணரணும், அமைதியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். இந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு சகிப்புத்தன்மை அதிகமாக வேணும். ஏன் சகிப்புத்தன்மை வேணும் அப்படின்னா, ஒருத்தவங்களை எதிர்த்து பேசாத ஒரு குணம் இந்த சகிப்புத்தன்மை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஒரு வார்த்தை, ஒரு சின்ன வார்த்தைக்கே இப்போ நம்மளை ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா, நம்ம எதிர்த்து அவங்கள பேசுகிறோன்னா அந்த இடத்துல நம்மளை நம்ம கவனிக்கணும். இப்போ இவங்க ஒரு வார்த்தை விட்டதுக்கு நம்ம இப்படி பேசுகிறோன்னா, இவங்க நம்மளை அடிச்சிருந்தா, இல்லை நம்மக்கிட்ட இருந்த ஒரு செல்வத்தையோ இல்லை நம்மளோட பேர் எதையாவது அவங்க கெடுத்திருந்தா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்போம்? ஒரு வார்த்தைக்கே இவ்வளோ பேசக்கூடிய நம்ம அந்த ஒருத்தவங்க விட்ட வார்த்தையை 10 பேர்கிட்ட போய் நம்ம சொல்லி அதுக்கு நியாயம் கேட்டு அவங்கக்கிட்டே போய் நம்ம அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு வாக்குவாதம் செய்கிறோம். இது ஒரு வார்த்தையை விட்டனால வந்த பிரச்சனைக்கான எதிர்ப்பு. அப்போ ஒருத்தவங்க நம்மளை நேரடியாகவே இன்னொருத்தவங்க கிட்ட பேசாமல் நேரடியாக பேசுகிறது, நேரடியாக நம்மளை கை நீட்டுறவங்க, இல்லை நமக்கு பெரிய துரோகமாக செய்கிறவங்க, இல்லை 10 பேர் முன்னாடி நம்மளை அவமானப்படுத்துவோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எவ்வளோ கொடூரமாக மாறுவோம் அப்படின்றது நமக்கே தெரியும், நம்ம யோசித்து பார்த்தோம்னா. ஏன்னா நம்ம இந்த சின்ன விஷயத்தை தாங்கலை. அப்போ இவ்வளோ பெரிய விஷயத்த நம்மளால் எப்படி தாங்க முடியும்? அதனால் நமக்கு சகிப்புத்தன்மை கண்டிப்பாக வேணும். இந்த சகிப்புத்தன்மை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு இன்றைக்கி சகிப்புத்தன்மை நம்ம எவ்வளோ வளர்த்துக்கிட்டோம் அப்படின்றத நம்ம பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லும்போது தாங்கிக்கலாம், இல்லை அவங்களோட ஏளனமான சிரிப்பு, ஏளனமான வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம ஏன் தாங்கிக்கணும் அப்படின்னு கேட்போம். இந்த மாதிரி சகிப்புத்தன்மையில் ஈடுபடும் போது நம்மளை யார் ஏளனமாக பார்க்குறாங்க, ஏளனமாக சிரிக்கிறாங்க, அவங்களே நம்மளை விலகி போயிடுவாங்க. இல்லை நமக்கு குற்ற உணர்ச்சி தரக்கூடிய சில நபர்களும் இருப்பாங்க. நம்ம தான் இவங்களை துன்பத்துக்கு ஆளாக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. அந்த நபர்களுமே நீங்கள் மனதளவில் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி நினச்சி பார்த்தாலே போதும், கண்டிப்பாக அவங்க விலகிறத நீங்கள் பார்க்கலாம். விலகிறதையும் பார்க்கலாம், உங்களால் அவங்க துன்பம் அடையலை அப்படின்ற ஒரு பதிலும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த சகிப்புத்தன்மைன்ற வார்த்தை ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலுமே அதை நம்ம சந்தோஷப்பட்டு நம்ம எல்லாருமே என்னை இப்போ பேசுகிறவங்க கூட ஒரு கடவுள் தான் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். அப்படிங்கும்போது நமக்கு நன்மைகள் மட்டுமே அதிக அளவில் நடக்கும். அதனால் என்றைக்குமே நம்ம விடக்கூடாத ஒரு விஷயம் பொறுமை, இந்த சகிப்புத்தன்மை அப்படின்றது. இதை நம்ம விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, ஒருத்தவங்களோட கர்மாவை நம்ம முடிக்கலாம். அதாவது அவங்க உங்களுக்கு செஞ்சதுக்கு நீங்கள் திருப்பி செய்யலாம். இதுவும் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கர்மாவை எக்ஸ்ட்ரா வச்சுப்பீங்க. உள்ள கர்மாவையும் சிரமப்பட்டு அனுபவிச்சுட்டு இந்த சகிப்புத்தன்மை இல்லாமல் போனதன் காரணத்தால் வரக்கூடிய மற்ற வினைகள் அதையும் நீங்கள் முடிக்கணும். இப்போ 1 10 நம்ம நம்மக்கிட்ட இருக்க ஒரு 10 விஷயங்கள், 10 ஒரு தவறுகளை சரி செஞ்சுக்கிட்டு அந்த ஒரே ஒரு விஷயமான சகிப்புத்தன்மையை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டோன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்க கர்மாவை முடித்து நம்ம கடவுளை அடையணும். ஓம் நம சிவாய.